Who are you? I am Arjun. Lucky Group of Industry உடைய co-partner. என்னோட ஷேர் 20%. மித்ராவோட ஷேர்ஸ் 25% இருக்கு. உங்களோடது 20% இருக்கு. மொத்தத்தை சேர்த்தாலும் 45% தான் இருக்கு மிஸ்டர் அர்ஜுன். ஆனா ஏன் பக்கம் 55% இருக்கு. நாங்க தான் இப்போ லீட்ல இருக்கோம். வெயிட் பண்ணுங்க மேடம், இன்னும் இருக்கு. வேற என்ன இருக்கு? JMR சாருடைய ஷேர்ஸ். இந்த மாதிரி சேர் வேணும்னா கடையில பணம் கொடுத்து வாங்கிக்கோ. ஆனா சேர்மன் சேருக்கு ஆசைப்படுறது உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னா, லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி நந்தன் ஃபேமிலி தோல்வி அடையல. கடைசி நேரத்துல அற்புதம் நடந்திருக்கு. இத மிராக்கிள் தான் சொல்லணும். சடனா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் மிஸ் லட்சுமி நந்தனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஓட்டிங்ல ஜெயிச்சிருக்கிற லட்சுமி நந்தன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம முன்னாடி வர போறாங்க. லட்சுமி நந்தன் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். இதுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் மிஸ் சரியுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி மாறினாங்க? எங்க கிட்ட அதிக ஷேர்ஸ் இருந்ததால மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் எங்க பக்கம் வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் வரல, எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அவரு சில காரணங்களால இன்னைக்கு வர முடியாம போயிடுச்சு. அவர் தான் என்ன அனுப்புனாரு. அவரோட பிளெஸிங்ஸோட தான் நான் இங்க வந்தேன். அவர் எனக்கு கொடுத்த ஐடியானால தான் நான் இப்ப இதுல ஜெயிச்சிருக்கேன். இந்த கிரெடிட் எல்லாமே மிஸ்டர் மித்ரானந்தனுக்கு தான். இப்பவும் சரி, எப்பவுமே சரி, லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட சேர்மனா ஸ்ரீ மித்ரானந்தன் தான் இருக்க போறாரு.
மேடம், உங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா, இல்லனா உங்க ஹஸ்பண்ட் வெற்றிக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்களா? நானும் அவரும் எங்க குடும்பமும் எங்களோட நலன் விரும்பிகளும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம். நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன பசங்களா இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. டிவியில உங்க அம்மாவும் இதை தான் சொல்லியிருக்கா. அவ கஷ்டப்பட்டு பலனை உங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கா. ஒவ்வொரு புருஷன் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்க அப்பாவோட வெற்றிக்கு பின்னாடி உங்க அம்மா இருந்தாலும் என்னைக்குமே அத பெருமையா அவ சொல்லிக்கிட்டதே இல்ல. அவ கஷ்டத்துக்கு பின்னாடியும் அவ வெற்றிக்கு பின்னாடியும் அவளோட புருஷன் இருக்கான்னு மட்டும்தான் அவ சொல்லியிருக்கா. அந்த காலத்துல சாவித்ரி இறந்து போன தன்னோட புருஷனுக்காக யமன்கிட்டயே போராடி அவரை காப்பாத்திக்கிட்டா. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி எதிரிங்க கூட போராடி நந்தன் குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திட்டா. லக்ஷ்மி தைரியமா முன்னோக்கி போனா. விதியை எதிர்த்து அவ போராடி இருக்கா. குடும்ப கௌரவத்தையும் புருஷன் மானத்தையும் அவ காப்பாத்திருக்கா. நேத்து யாரோ சொன்னாங்க, பொண்டாட்டியான லக்ஷ்மி தனக்கு எதுவும் செய்யல, வேற ஒரு பொண்ணு தான் தனக்காக கவலைப்பட்டான்னு சொன்னாங்க. லக்கி, ஜுனு, நீங்க எழுதின ராமநாமம் பழிச்சிருச்சு. அந்த சீதாராமனோட ஆசி உங்க அம்மாக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது பாட்டி, அந்த ஆஞ்சநேய சுவாமியோட பிளெஸிங் கூட அம்மாக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு நடுவுல ஆஞ்சநேயர் என்ன உதவி செஞ்சார் ஜுன்னு? அந்த சீதாராமனை சேர்த்து வச்சவரு அந்த சுவாமி தானே தாத்தா? அதே மாதிரி என் அப்பா அம்மாவையும் சேர்த்து வச்சது ஆஞ்சநேயர் சுவாமி தான். பசங்கள தெய்வ ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா அப்பாவுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தெய்வமாவே ஆயிட்டீங்க. அம்மா ஜானு, இவங்க நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம ராத்திரி எல்லாம் தூங்காம ராமநாமம் எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் சாப்பிட வைமா. சரிங்க மாமா, வாங்க போலாம்.